ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सकटन रघुनाथं वितं सजीवम् संजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शुकरं भवेत् विस्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्ण। श्रीमद् हरे कृष्णा। नमस्कार माताजी। नमस्कार नमस्कार माताजी. नमस्कार। श्रीमद् हरे कृष्ण माताजी. नमस्कार माताजी. நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். நாம 5வது பதத்துல பொருளுரை பாதி படிச்சிருக்கோம். மீதி கண்டினியூ பண்ணணும் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நேத்து என்ன பார்த்தோம், பாகவதத்துல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? பகவானுக்கு பிழைகளற்ற செயல்கள் செய்ய வேணும்னு சொன்னாங்க மாதாஜி ஃபர்ஸ்ட். ஓகே. அந்த அதாவது எந்த அபராதமும் இல்லாம செய்யறது முக்தி அடைந்த நிலைன்னு பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி. ஆமா மாதாஜி. எளிய வாழ்வு உயர்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க மாதாஜி. சிம்பிள் லைஃப் ஹை திங்கிங். ஓகே. அதுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்? சிம்பிள் லைஃப்ல விளக்கம் பார்த்தோம். ஐம்புலன்களின் சேவை பிரசாதம் உண்டு, பகவானை பற்றி கேட்டு பகவானை பற்றி பேசி பகவானை பற்றி நினைத்து இருக்கிறது தான் சிம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க மாதாஜி. ஐம்புலன்களின் சேவைன்னு சொன்னா பிரசாதம் சாப்பிடுறது, அப்புறம் சேவை செய்யணும், அப்புறம் சிந்தனை, அப்புறம் கேக்குறது, 4 சொன்னீங்க மாதாஜி. அப்புறம் தேவையற்ற பொருட்களை அடையாள புத்தியால் நிலை பெற்று இருக்க வேண்டும் மாதாஜி. தேவையற்ற பொருட்கள், நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? யாராவது சொல்ல நினைக்கிறீங்க? பௌதிக உலகத்துல நம்ம முக்குணங்களாலும் ஆதிக்கப்பட்டுட்டே தான் இருப்போம். அது தவிர்க்க முடியாது. ஆனா தவிர்க்க முடியணும். அதுல இருந்து நாம வெளியில வரணும்னு பார்க்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அமல புராணம்னு சொன்னேன். அப்புறம் உண்மையான பக்தி தொண்டை பற்றி இது கூறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பாகவதம் படிக்கிறதுனால உண்மையான பக்தி தொண்டு ஏற்படும். அகிலா மாதாஜி. மிக உயர்ந்த அந்த மனித சக்தியை தன்னுணர்வுக்காக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தணும். குட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணு.
ம் 4 hours ஸ்பெண்ட் பண்ணணும் பக்தியில, 2 hours சாண்டிங், 1 hour வந்து கேட்கணும், 1 hour வந்து படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ம். ம். அப்போ அப்படி அப்புறம் spend பண்ணா என்ன பிரம்ம மற்ற 20 hours நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேங்க்யூ அப்புறம் மாதாஜி. பிரம்மலோகம் நோ மெட்டீரியல், பட் பிரம்மலோகத்துக்கு போனாலும் நம்ம திரும்பி இங்க வந்துதான் ஆகணும். ம் கோலோகம் போனா மட்டும்தான் நமக்கு திரும்பி வர முடியாதுன்னு சொல்லி. ஓகே தேங்க்யூ பூமி வந்து தேங்க்யூ. கர்ம பூமின்னு சொன்னீங்க. ம் கர்ம பூமி இங்கதான் வந்தாகணும்னு சொன்னீங்க. ஆமா ஓகே தேங்க்யூ ஆல். எல்லாரும் நேத்து ரொம்ப அற்புதமா அட்டன் பண்ணியிருக்கீங்க, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ 5வது அந்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருளுரையை நம்ம தொடர்ந்து படிப்போம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ராசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பொதுச்சாலையில் கிடக்கும் கிழிந்து போன ஆடைகளே இல்லையா? பிறரை பராமரிப்பதற்காகவே வாழும் மரங்கள் தானம் செய்வதை நிறுத்திவிட்டனவா? நதிகள் வறண்டு விட்டதால் தகித்திருப்போருக்கு நீர் கொடுப்பதை அவை நிறுத்திவிட்டனவா? மலை குகைகள் இப்பொழுது மூடப்பட்டு விட்டனவா? அல்லது அனைத்திற்கும் மேலாக பூர்ண சமாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களுக்கு சர்வ வல்லமை பொருந்திய பகவான் பாதுகாப்பு அளிக்கவில்லையா? பின் எதற்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தால் மதிமேங்கி கிடப்பவர்களை முகஸ்துதி செய்வதற்காக கற்றறிந்த முனிவர்கள் செல்கின்றனர்? ஆக்சுவலா பக்தர்கள் வெளியில போய் புஸ்தக விநியோகம் செய்யறது, கோவில் திருப்பணிக்காக டொனேஷன் கலெக்ட் பண்றது, ஹரே இதெல்லாம் கிருஷ்ணா கௌரவத்துவமா மாதாஜி. நினைக்கவே கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். அந்த புக் இஷ்யூல வந்து மாயாப்பூர் தான் வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லி பார்த்தேன் மாதாஜி, ஒரு போஸ்ட் ஆமா புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல. அதான் ஆமா நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷன் நடந்தது. புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு என்ன 10 பஸ் கிளம்பி போனாங்க. சுற்றி கல்கட்டா சுற்றி போய் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு, அது மட்டும் கிடையாது, இங்கே லோக்கல்லையும் எல்லா பக்தர்களும் எப்போவுமே புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 24 hours புக் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். So, ஹரே கிருஷ்ண மாதாஜி. நானும் சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் மாதாஜி. எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க மாதாஜி, டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இது பண்ணணும், நீங்க அது மாதிரி புக்கு வந்து நிறைய நீங்க எல்லாருக்கும் நீங்க இஷ்யூ பண்ணுங்க, பாகவதத்தை எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க மாதாஜி. அதுக்கான முயற்சியில நம்ம இறங்கணும். இப்ப என்ன டார்கெட்னா, இந்த வருஷம் என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 1,08,000 பாகவதம் செட்டு. நாமளும் கலந்து போவோம் அந்த கேம்பெயின்ல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன நம்மளால யார் யாருக்கு பாகவதம் கொடுக்க முடியுமோ எல்லாருக்கும் நாமளும் என்ன பண்ணணும், பாகவதம் கொடுக்கணும். ஸோ நம்ம படிக்கணும், அதே சமயத்துல மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும். இந்த 2 தான் பிரபுபா சொல்லி கொடுக்க. ஒரு பிராமணன்னா இந்த குணங்கள் இருக்கணும். அதாவது யஜன யாஜன படன பாடன தான பிரதிகிருத்னா, இந்த 6 குணங்கள் ஒரு பிராமணனுக்கு இருக்கணும். அதற்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதை சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சேவைகளை செய்யும் போது நம்ம கௌரவ குறைச்சலாக அதை நினைக்கக்கூடாது. என்னடா இது, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா வசதியாக தான் இருக்கோம், எதுக்காக மற்றவங்கள்ட்ட போய் எதுக்காக நம்ம காசு கேட்கணும், எதுக்காக வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு திருப்பணிக்காக நீங்கள் கொடுங்க, இது ஒரு விதத்தில் யாச்சகம் தானே, போய் கொடுங்க அப்படின்னு கேட்குறது, அதை கௌரவ குறைச்சலாக நினைக்கக்கூடாது. இது பெரிய கௌரவம். நமக்கு பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. பணம் அவங்கள்ட்ட இருக்கு, இல்லைன்னா அந்த பணம் எங்கெங்க போகும் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். கண்ணா பின்னான்னு திரைப்படங்கள் பார்க்கறதுக்கு செலவு பண்ணுறாங்க, அப்புறம் விடுதிகளில் போய் சாப்பிட்றதுக்காக செலவு பண்ணுறாங்க, சுற்றுலா போகிறோன்னு செலவு பண்ணுறாங்க, விதவிதமான ஆடை அணிகலன்கள்லாம் வாங்குறாங்க. லக்ஷ்மி தேவி எங்கே யாருடைய சேவைக்கு போகணும்? நாராயணுடைய சேவைக்கு தான் போகணும். அதை கொண்டு போய் சேர்க்கறது யாரு அப்படின்னா ஹனுமான். ஏன்னா ராவணன் சீதா தேவியை கொண்டு போய் வச்சுட்டார், அவருடைய அந்த அசோகவனத்தில் கொண்டு போய் சிறை வச்சுட்டார். யார் போய் கண்டுபிடிச்சது? லக்ஷ்மி தேவி அங்கே இருக்காங்கன்னு யார் கண்டுபிடிச்சது? ஹனுமான். அந்த சேவையை நமக்கு பகவான் கொடுத்துருக்கார். எல்லார்கிட்டையும் லக்ஷ்மி தேவி என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் அலமாரியில் போட்டு நல்லா பூட்டி வச்சிருக்காங்க, இல்லைன்னா அவங்கவுங்க பேங்க் பேலன்ஸில் போட்டு நல்லா பூட்டி வச்சிருக்காங்க. அந்த லக்ஷ்மியை ரிலீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பகவானுடைய சேவையில் கொண்டு போய் சேர்க்குறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், பெருமைப்பட்டுக்கணும். ஸோ இது யாச்சகம் கேட்கறது தான். ஆனால் இதுக்காக நம்ம கொஞ்சம் கூட தயக்கமோ வருத்தமோ வச்சுக்கக்கூடாது. தாராளமாக போய் கேட்கலாம், காலில் விழுந்து கூட கேட்கலாம். இதில் வந்து நமக்கு நம்மளுடைய கௌரவம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம கௌரவம் பார்த்து நம்ம வந்து கேட்காமலாம் இருக்கக்கூடாது. ஸோ நல்ல வாய்ப்பு, பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதே சமயத்தில் அவங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் ஒரு செல்வந்தர் வீட்டில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பணம் காசு கேட்கக்கூடாது. அதான் இங்கே பிரபுபா சொல்கிறார், இந்த சுகதேவ கோஸ்வாமி அதான் சொல்கிறார். ஸோ இயற்கை இத்தனை கொடுத்துருக்கும் போது எதுக்காக போய் ஒருத்தர் முகஸ்துதி செஞ்சு அவங்களுடைய பணத்தை எதுக்காக நம்ம கேட்கணும்? ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க எதுக்காக கேட்கணும்?
ஆனா அதே சமயத்துல அவங்க கிட்ட இருக்கிற லக்ஷ்மியை பகவானுடைய சேவையில பயன்படுத்துறதுக்காக நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கலாம். அவங்க கிட்ட போய் நம்ம பேசும்போது முதல்ல என்ன சொல்லுவோம்? ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவை அவங்க பகவானுடைய நாமத்தை கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல வந்து, அது எங்க கும்பகோணத்துல மிகப்பெரிய ஒரு மருத்துவர். ம். அதாவது மகப்பேறு மருத்துவர். ரொம்ப ஃபேமஸ் அவங்க. அவங்களோட அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காது. அவ்வளோ ஃபேமஸ் அவங்க. ஆனா அவங்கள போய் நாங்க பார்த்து, இந்த மாதிரி எல்லாம் போய் பேசி, அவங்க கிட்ட நாங்க பல லட்சங்கள் அவங்க அதுக்கப்புறம் அவங்க டொனேஷன் குடுத்தாங்க. அத கொண்டு போய் நாங்க வந்து கோவில்ல கொண்டு போய் சேர்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேவை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது? தயக்கமே கூடாது. அந்த சேவை நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி ஒரு ஒரு லேடி டாக்டர், அதே மாதிரி இன்னொரு டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் வந்து போல்டா நான் சொன்னேன், இந்த மாதிரி அபார்ஷன் பண்றது பெரிய பாவம். இந்த பாவச் செயலை நீங்க செய்றீங்க அப்படிங்கறது நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அது அவங்களால ஏத்துக்க முடியுதோ முடியலையோ, உள்ளது உள்ளபடி நம்ம அவங்க கிட்ட என்ன செய்யணும்? அழகா அன்பா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். ஏன்னா அறியாமையில இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட வந்து கபில சிக்ஷா பத்தி எடுத்து சொல்லி, இந்த மாதிரி பாகவதத்துல சிசு முதல் நாள் உருவாகிறதுலேருந்து பிறக்கிற வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு. நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஸ்கேன்லாம் இப்போ வச்சிருக்கோம். நாங்க வந்து எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம். அனாமலி ஸ்கேன் இருக்கு, அந்த ஸ்கேன் இருக்கு, எல்லாம் சொல்லுவோம். என்ன தீர்வு உங்ககிட்ட இருக்கு? ஒரு தீர்வும் கிடையாது. இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு குறைபாடு இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் உங்களால. அப்போ அதுக்கு தீர்வு கிடையாது. தீர்வு என்ன சொல்லுவீங்க நீங்க? அதை அழிக்கணும்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி தான் பிறக்கும், இந்த நீங்க அழிக்கணும்னா அழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் நீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவங்க அசந்தே போயிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. பட் இன்னொரு டாக்டர் வந்து நிறைய கொடுத்தாங்க. இது மாதிரி நம்ம போய் கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. அதே சமயத்துல ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட நம்ம அதை அன்போட வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, மற்றவங்களுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றது, சொல்லி கொடுக்கறது, வீட்டில் 4 பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு சாண்டிங் பண்ண சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம வீட்டில் ஈஸியா செய்யலாம். சுற்றி இருக்கிற குழந்தைங்க, சும்மா விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு, வா உனக்கு நான் பகவத்கீதை சொல்லித்தரேன், யாருக்கு ஸ்லோகாலாம் சொல்லி நல்லா சாண்ட் பண்றவங்களா இருந்தா அழகா கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த விஷயங்களை சொல்கிறார். ஸோ இந்த நம்ம பார்த்தோம், ஜீவ கோஸ்வாமி அவங்கெல்லாம் வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எப்படி வந்து அரச பதவிகளை விட்டுட்டு அவங்க வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபட்டாங்க அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு சின்ன லீலை. ஸோ சனாதன கோஸ்வாமி வந்து சிறையில் அடைச்சிட்டார் நவாப் ஹுசைன் ஷா. நம்ம அதை முன்னாடியே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்போ ரூப கோஸ்வாமி கொஞ்சம் பொற்காசுகளை விட்டுட்டு போறார். ஏன்னா இவருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறார். அப்போ சனாதன கோஸ்வாமி அந்த சிறை காவலர்கிட்ட, அவர் மந்திரியா இருந்தவர் தானே, அவருக்கு தெரியும் உங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ அவரை முகஸ்துதி பண்றார். நீ வந்து ஒரு நல்ல முசல்மான், நீ வந்து உன்னுடைய இந்த மத கடமைகள் எல்லாம் நீ ரொம்ப நல்லா கடைபிடிக்கிற, எனக்கும் இதெல்லாம் நானும் செய்யணும், அதனால நீ என்னை வெளியில விட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு நிறைய வந்து புண்ணியம் கிடைக்கும். அதே சமயத்துல நீ வந்து மெக்காக்கு போறதுக்காக நான் உனக்கு வந்து நிறைய பொற்காசுகள்லாம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி அவரை ஏத்துக்க வச்சு அவர் வந்து சிறையிலேருந்து தப்புறார். அப்போ அவர் கேட்கிறார், நீ தப்பிச்சு போயிட்ட அப்படின்னா ராஜா என்ன கொன்றுவானே அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், நீ கவலைப்படாத, இந்த மாதிரி காலை கடன் கழிக்கிறதுக்கு அந்த நாள்லாம் இந்த மாதிரி டாய்லெட் வசதி எல்லாம் கிடையாது இல்லையா, நான் வெளியில கூட்டிட்டு போகும்போது அவர் கங்கையில குதிச்சு இறந்துட்டாருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றார். இவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு இவர் வந்து வெளியில விட்டுறான். அப்போ இவர் வந்து வழி அந்த பெரிய ஒரு காடு மலையெல்லாம் கடந்து வரும்போது, இது நீண்ட லீலை, நமக்கு இங்க தேவைப்பட்டது மட்டும் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். அப்போ அவருடைய ஒரு குடும்ப உறவினர், சகல மாதிரி ஒருத்தர், அவர் பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னா, சனாதன கோஸ்வாமிக்கு போத்திக்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு கம்பளி கொடுக்குறார். அந்த கம்பளியை சனாதன கோஸ்வாமி போத்திட்டு இருக்கார். அவர் நேரம் வந்து காசிக்கு வந்துட்டார், மகாபிரபு பார்க்கறதுக்கு வந்துட்டார். அப்போ சந்திரசேகர ஆச்சாரியாருடைய வீட்டில் மகாபிரபு தங்கி இருக்கார். வாரணாசியில் அவங்க இந்த சந்திப்பு நடக்குது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா மகாபிரபு சொல்றார், வெளியில ஒரு வைஷ்ணவர் இருக்கார், போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றார். இவர் வெளியில போய் பார்க்கிறார், அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் யாரையும் காணுமே, ஏதோ ஒரு பக்கிரி தான் இருக்கார். ஏன்னா அந்த நாளில் அப்படி சொல்லுவாங்க, இந்த முஸ்லீம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு. இவரெல்லாம் தாடிலாம் வச்சுட்டு இருக்காரு, சிறையில இருந்திருக்காரு, இத்தனை மாசம் சிறையில இருந்திருக்காரு, தாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோலத்தோட இருக்கார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு தெரியும் சனாதன கோஸ்வாமி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வர சொல்றார். கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் குளிச்சு அவர் தாடியெல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா வைஷ்ணவர்கள்லாம் திலகம் இருக்கணும், கழுத்துல வந்து துளசி மாலை இருக்கணும், பஞ்சகச்ச கட்டி இருக்கணும்,
கையில ஜெபமாலை இருக்கணும், அந்த மாதிரி தோற்றம் இல்லை அவருக்கு. அதனால அவருக்கு அவரை அடையாளம் தெரியல. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவரை குளிச்சுட்டு வர சொல்லி எல்லாம் முடிஞ்சிடுது. பார்த்தா அந்த காஸ்ட்லியான அந்த கம்பளி அவர் போத்திட்டு இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு அந்த கம்பளியே பார்க்குறார். அப்போ உடனே சனாதன கோஸ்வாமிக்கு தெரிஞ்சிடுது, ஓ நான் வந்து துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கணும்னு வந்திருக்கேன், ஆனால் இந்த போர்வை அப்படிங்கிறது அதுக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர கங்கை கரைக்கு போகிறார். கங்கை கரைக்கு போய் அங்கே பிக்ஷை வாங்குறதுக்காக நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட போய் இந்த புது கம்பளியை கொடுத்துட்டு அவங்களோட கிழிஞ்ச கம்பளியை கேட்குறார். அவர் நினைச்சிருப்பா, இந்த ஆளுக்கு நான் பைத்தியமா, இவ்வளோ புதுசு கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்மகிட்ட இருக்கிற கிழிஞ்சதை திருப்பி கேட்குறாரு, அதுக்கு எக்ஸ்சேஞ்சா இதை கேட்குறாரு அப்படின்னு நினச்சி அவர் எடுத்து கொடுக்குறார். அப்புறம் சனாதன கோஸ்வாமி அந்த கிழிஞ்ச கம்பளியை போத்திட்டு வரும்போது சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லீலையில என்ன காட்டுறாரு மகாபிரபு அப்படின்னா, துறவு வாழ்க்கையை ஏத்துக்கிறவங்க எந்த அளவுக்கு வந்து மினிமம் ஃபெசிலிட்டிஸோட இருக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நினைக்கலாம் நம்மளாம் கிரகஸ்தர்கள் தானே அப்படின்னு. ஆனாலும் பகவத் பக்திக்கு தேவையில்லாத அனாவசியமான காரியங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. நம்ம நேரம், நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய உழைப்பு எதையுமே பக்திக்கு தவிர வேற எதுக்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ணவே கூடாது. அது நமக்கு எல்லாத்தையுமே விரயமாக்கிடும். அதுக்கு பதிலாக பகவானுடைய பக்திக்காக நம்ம எவ்வளவு நேரம் வேணா உழைக்கலாம், எவ்வளவு நேரம் வேணா நம்ம வந்து எவ்வளவு பணம் வேணா நம்ம கொடுக்கலாம், எவ்வளவு நம்ம சக்தியை நம்ம வந்து செலவு பண்ணலாம், நேரத்தை செலவு பண்ணலாம், எல்லா விதத்துலையும் பகவத் பக்திக்காக செலவு பண்ணலாம். ஆனா பக்தி இல்லாத காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஓகே, இன்னைக்கு நாம இதை கண்டினியூ பண்ணலாம். எது வரைக்கும் படிச்சோம்? உத்தரவிடுகிறார் வரைக்கும் இருக்கு. இடைஞ்சலாக இருக்க வேண்டாம் என்று புலிகள் உத்தரவிடுகிறார். உத்தரவிடுகிறார். அது படிக்கணும் மாதாஜி. சித்ரா நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. படிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளை தந்த பக்தி வேதாந்த ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். தமது பக்தனுக்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டாம் என்று புலிகள் போன்ற காட்டு மிருகங்களுக்கு பகவான் உத்தரவிடுகிறார். பகவான் ஸ்ரீ சைதன்யரின் சிறந்த பக்தரான ஹரிதாஸ் தாக்கூரார் ஒரு குகைக்குள் வாழ்ந்து வந்தார். சந்தர்ப்பவசமாக ஒரு பெரிய விஷப்பாம்பும் அதே குகையில் வாழ்ந்து வந்தது. ஹரிதாஸ் தாக்கூராரை தினம் சந்திக்க வேண்டியவர்களான அவர்களது பக்தர்கள் சிலர் அப்பாம்பை கண்டு அஞ்சி அவ்விடத்தை விட்டு வெளியேறி விடுமாறு தாக்கூராரை கேட்டுக்கொண்டனர். அவர்களுடைய பக்தர்கள் பாம்பை கண்டு அஞ்சுபவர்களாகவும் அடிக்கடி குகைக்கு வந்து செல்பவர்களாகவும் இருந்ததால் ஹரிதாஸ் தாக்கூரார் அவர்களின் நன்மைக்காக அந்த ஆலோசனைக்கு சம்மதித்தார். ஆனால் இம்முடிவு எடுக்கப்பட்ட உடனே உண்மையாகவே பாம்பு குகைக்குள் உள்ள அதன் துவாரத்தில் இருந்து வெளியாகி எல்லோர் முன்னிலையிலும் ஊர்ந்து சென்று நிரந்தரமாக குகையிலிருந்து வெளியேறிவிட்டது. பாம்பின் இதயத்துக்குள்ளும் வாழ்பவரான பகவானின் உத்தரவால் பாம்பு ஹரிதாசருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பதற்காக அந்த இடத்தை விட்டு சென்றுவிட முடிவு செய்தது. எனவே ஹரிதாஸ் தாக்கூராரை போன்ற ஒரு உண்மையான பக்தருக்கு எப்படி பகவான் பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும். சனாதன தர்ம ஸ்தாபனத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானின் பாதுகாப்பை பூரணமாக நம்பி இருப்பவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒருவனுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. வாழ்வில் பூரண தகுதியை பெற்றவரும் முற்றிலும் தூய்மை அடைந்தவருமான ஒருவர் துறவு வாழ்வை ஏற்க வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்படுகிறார். இது தெய்வீக சம்பத் என்ற பகவத்கீதையில் உள்ள 16.5 விளக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் தெய்வீ சம்பத் அல்லது தெய்வீக ஆஸ்தியை சேகரிக்க வேண்டியது அவசியமாகும். இல்லையெனில் ஆசூரி சம்பத் அல்லது ஜட ஆஸ்தி அவனை பற்றி கொள்ளும். ஆனால் ஜட உலகில் உள்ள பல்வேறு சிக்கல்களில் ஒருவன் திரிக்கப்படுவான். சன்னியாசி ஒருவர் துணை இல்லாமலும் அச்சமில்லாமலும் தனியாகவே வாழ வேண்டும். அவர் தனியாக இருந்ததே இல்லை என்றாலும் தனியாக வாழ அவர் அஞ்சக்கூடாது. பகவான் அவர் எல்லோருடைய இதயத்திலும் வாசம் புரிகிறார். சாஸ்திர முறைப்படி தூய்மை அடையாதவன் தான் தனித்து இருப்பதாகவே எண்ணுவான். எனவே துறவி ஒருவர் இம்முறையால் தூய்மை அடைய வேண்டும். இவ்வாறாக எல்லா இடங்களிலும் பகவான் இருப்பதை உணர்ந்து அவரால் அச்சமின்றி வாழ முடியும். வாழ்வின் ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள விதிக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக ஒவ்வொருவரும் பயமற்றவராகவும் நேர்மையுள்ளவராகவும் ஆகலாம். வேத உபதேசங்களை
ஒரு நம்பிக்கையோடு கேட்பதாலும் பகவானிடம் உள்ள பக்தி தொண்டாலும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையில் ஒருவரால் நிலை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ ஹரிதாஸ் தாக்கூராருடைய ஒரு லீலையை இங்கே பிரபுபாதர் நமக்கு கொடுக்குறார். அவர் ஒரு குகையில இருக்கார். அப்போ அந்த குகையில ஒரு பெரிய விஷப்பாம்பும் இருக்கு. ஹரிதாஸ் தாக்கூராருக்கு அந்த பாம்பு பார்த்து ஒரு பயமும் இல்லை. அது பாட்டுக்கு அது இருக்கு, இது பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு இருக்கார். இங்கே மாயாப்பூர்ல வந்து இந்த காட்சியை நம்ம வந்து சர்வ சாதாரணமா பார்க்கலாம். இங்க நீங்க சாதாரணமா நடந்து போகும்போது இப்போ ஒரு பறவை அங்க பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் போனா என்ன செய்யும்? அது பயந்து பறந்து போயிடும் இல்லையா? இங்க அந்த மாதிரி போகாது. ஏன்னா யாரும் என்ன பண்ணப்பட்டது தொந்தரவு பண்றது கிடையாது. இங்க எங்க கார்டன்லயே பார்த்தோம்னா நம்ம அப்படி அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், நம்மளும் நடந்து போகலாம். அது நம்மளை பார்த்து பயந்தெல்லாம் போகாது. அதுக்கு அந்த அந்த லாங்குவேஜ் அதுக்கு புரியுது. நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதனால அது சுதந்திரமா அது பாட்டுக்கு அதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம். அந்த மாதிரி இங்க ஏகப்பட்ட நரிகள் இருக்கும். புதுசா வர்றவங்க அந்த நரி ஊழையிடுறத பார்த்தே பயந்துப்பாங்க. இவ்வளோ நரி இருக்கு, எப்படி நீங்க மங்களார்த்திலாம் போறீங்க? அந்த நரி ஊழையிடுறத பார்த்தா ஆரம்பத்துல எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது, என்ன இப்படி ஊழையிடுதே அப்படின்னு சொல்லி. ஆனா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி பாம்புகள் அது பாட்டுக்கு ரோட்ல போயிட்டே இருக்கும். யாரும் அதெல்லாம் சட்டை பண்ணவே மாட்டாங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இது எப்படி இவ்வளோ பாம்பு இருக்கு, நரி இருக்கு, இந்த இடத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஒரு ஜீவன் தானே, அது பாட்டுக்கு அது இருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம அதை போய் தொந்தரவு பண்ணாதான் என்ன பண்ண போகுது? அது நம்மள வந்து எதாவது செய்ய போகுது. அதுக்காக அதுக்கிட்டலாம் நம்ம போய் அதை போய் எல்லாம் ஒன்றும் இதெல்லாம் பண்றது கிடையாது. ஜஸ்ட் சொல்றேன், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு புரிந்துணர்வோட இருக்கலாம். எல்லாரோடையும் இந்த புரிந்துணர்வோட நம்மளால இருக்க முடியும். ஆனா பொறாமையுடைய மனிதனோட மட்டும் இருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். பொறாமையுடைய மனிதர்களோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால அந்த பொறாமையை நம்ம மனசுல இருந்து எடுத்துடணும். இந்த பொறாமையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாம எல்லாருக்கும் இனிமையானவர்களா மாறிடுவோம். நம்ம மனசுல பொறாமை இருந்தது அப்படின்னு சொன்னா யார் கூடயும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒத்து போகவே முடியாது. அந்த பொறாமையை எப்படியாவது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், இந்த பொறாமை என் மனசுல இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன நினைச்சுப்போம்னா அவங்கெல்லாம் தான் பொறாமையா இருக்காங்க, எனக்கு பொறாமை எல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா உண்மையிலேயே எல்லா பிரச்சனைகளும் நமக்குள்ளதான் இருக்கு. அதனால நாம தான் சரியாகணும். ஸோ அதனால அந்த பாம்பும் இந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் பயப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாக்கூரார் அந்த பாம்பை விலகி போக சொல்லும்போது அந்த பாம்பும் விலகி போகுது. ஏன்னா எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா பகவான் இருக்கார் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பிரபுபாதர் இந்த பொருளுரையை கொடுத்திருக்கார். இதுபடியே வாழ்ந்தார். தன்னந்தனியா 68 வயசுல 40 ரூபாய் பணத்தோட எங்க போறார்? அமெரிக்காவுக்கு போறார். பிரச்சாரம் பண்றதுக்காக போறார். இது யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? அவருக்கு தங்க இடம் கிடையாது, அவருக்கு வேண்டிய பிரசாத வசதிகள் எதுவும் கிடையாது, அவருக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் கிடையாது. எப்படி அவர் தன்னந்தனியா போனார்? நாமளே நினைச்சு பார்க்கலாமே. இன்னைக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எல்லா விசா பாஸ்போர்ட் வசதிகள் இருக்கு, கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு, அங்க போனா அவங்க தங்கறதுக்கு இடம் இருக்கும், எல்லா ஏற்பாடுகளும் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. அவங்க ஜாலியா போறாங்க. சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் தனியா போறாங்க. ஆனா தன்னந்தனியா எந்த வசதியும் இல்லாம எந்த ஏற்பாடுகளும் இல்லாம அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம அதே சமயத்துல கப்பல் இந்த ஒரே நாள் எல்லாம் போய் சேரல. அவர் 30 நாள் பயணம் கப்பல்ல பண்றார். அந்த ஜலதூதா அப்படிங்கிற கப்பல்ல 30 நாள் பயணம் பண்றார். 2 தடவை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எல்லாத்தையும் கடந்து நம்மனா என்ன பண்ணியிருக்கோம்? உடம்பு முடியல, நான் வந்து இந்த ஊருக்கு போனோன்னே அப்படின்னா எங்க டாக்டர் இருக்காரு, எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, முதல்ல அங்க போய் பார்த்து நம்மளை சரி பண்ணிக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா பிரபுபாதர் டாக்டர் தேடி போல, ஹாஸ்பிட்டல் தேடி போல. அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? இந்த பாகவதத்தை கொண்டு போய் மற்றவங்க கையில போய் சேர்க்கணும், அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. ஸோ பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போன போது முதல் ஸ்கந்தம் பாகவதம் 3 பகுதிகளாக அவர் வந்து அந்த ஒரே புக்கை 3 பாட்டா இந்தியாவில் வந்து பிரிண்ட் பண்ணி அதைத்தான் கொண்டு போனார். அங்க போனதுக்கு அப்புறம் எழுதுனது தான் இதெல்லாம். மற்ற கமெண்ட்ரிஸ் எல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் அவர் வந்து எழுதுனது தான். அதுக்கப்புறம் சிஷ்யர்கள் வந்து இதெல்லாம் நாம படிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரபுபாதருடைய கமெண்ட்ரி எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சில இடங்கள்ல டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சில வார்த்தைகள் அவங்க வந்து மாத்தி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அச்சு பண்றதுல இந்த ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் சரியா பார்க்காம ஒரு சில எழுத்து பிழைகள் இருக்கலாம், ஒரு சில வாக்கியங்கள் விட்டுருக்கலாம். இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தாம பிரபுபாதருடைய இங்கிலீஷ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து அதை அப்பப்போ என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சேவையெல்லாம் செய்யறதுக்கு அப்போ அந்த மாதிரியான பக்தர்கள் கிடையாது.
பக்தர்களால் மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நீங்கள் கூகுளில் போடுங்களேன், கூகுள் டிரான்ஸ்லேஷனில் பிரபுபாவுடைய ஒரு பர்போர்ட் எடுத்து போட்டிங்கன்னா கண்ணாபின்னான்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு சம்மந்தமே இருக்காது, பக்திக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த கூகுள் அதை படிக்கிறவங்களாம் யாருன்னா கிறிஸ்டியன்ஸ். ஸோ அதனால லார்ட் அப்படின்னு வார்த்தைக்கு அவங்க வந்து பரமபிதா அப்படின்னு அது அந்த மாதிரியான அர்த்தத்தை தான் அவங்க கொடுப்பாங்களே தவிர கிருஷ்ணரை அவங்களால பகவான்னு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்க முடியாது அவங்களால. ஏன்னா அதோட டிசைன் அப்படி தான் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த கூகுளில் அப்படி தான் அவங்க வந்து அதில் உள்ள போட்டு வச்சிருக்காங்க, அந்த வார்த்தைகளை தான் அது போடும். ஸோ அதனால இப்போ நம்ம நினைக்கலாம் என்ன இந்த கூடயும் சரியா பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த புஸ்தகங்கள்லாம் எப்படி ஒரு ஒன்றும் நடந்தது எல்லாமே ஒரு லீலைகள். பிரபுபாதர் வந்து தன்னந்தனியாக போராடி இந்த பாகவதத்துக்கு முழு விளக்கம் கொடுத்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் கொடுத்து மொழிபெயர்ப்பு பொருளுரை கொடுத்து அதை அப்புறம் ஒரு பக்தர் அதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்க இது மிகப்பெரிய பாக்கியம். இது இன்னும் சரி பண்ணுறதுக்கு நிறைய பக்தர்கள் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் ரொம்ப கிளியராக வந்து தப்ப திரு ஸ்ரீ கிரிதாரி பிரபு வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டார். அந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் எந்த பிழையும் இல்லாமல் அவருடைய அந்த மேற்பார்வையில் ரொம்ப அற்புதமாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. பட் பாகவதத்தை இப்போ அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணி முடிக்கும் போது நமக்கு கிளியரான ஒரு பாகவதம் தமிழில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வரைக்கும் நம்ம அதை படிக்கிறோம். சின்ன சின்ன எழுத்து பிழைகள் இருக்கும், வாக்கியங்கள் அவங்கங்க எங்கேயாவது விட்டுருக்கும், அதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்லோகம் போகலாம். பதம் 6. ஏவம் ஸ்வசித்தே ஸ்வத ஏவ சித்த ஆத்ம பிரியோ அர்த்தோ பகவானனந்தக தம் நிவృத்தோ நியதார்த்தோ பஜேத சம்சார ஹேது பரமஸ்சயத்ரஹ. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு நிலை பெற்ற பின் தமது சர்வ வல்லமையின் மகத்துவத்தால் ஒருவனின் இதயத்தில் பரமாத்மாவாக வீற்றிருப்பவருக்கு அவன் தொண்டாற்ற வேண்டும். அவர் சர்வ வன்மை உருந்திய பரமபுருஷ பகவானாகவும் நித்தியமானவராகவும் அளவற்றவராகவும் இருப்பதால் அவரே வாழ்வின் இறுதி லட்சியம் ஆவார். அவரை வழிபடுவதன் மூலம் வாழ்வின் பந்தப்பட்ட நிலைக்குரிய காரணத்தை ஒருவன் நிறுத்திவிட முடியும். ஸோ இப்போ வந்து விஸ்வரூபத்திலேருந்து எந்த ரூபத்துக்கு வந்துட்டார், பரமாத்மா ரூபத்துக்கு வந்துட்டார். பரமாத்மாவை தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்திருக்கார். பொருளுரை மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் 18.61 உறுதி செய்யப்பட்டிருப்பதைப் போல முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே எங்கும் பரவி இருக்கும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் மாயையற்ற மெய்ப்பொருளாக இருப்பதால் அவரை மட்டுமே ஒரு யோகி வழிபட வேண்டும். ஒவ்வொரு ஜீவனும் வெவ்வேறு பொருட்களின் சேவையில் ஈடுபட்டுள்ளன. ஒரு ஜீவராசியின் உண்மையான ஆதார நிலை தொண்டு செய்து கிடப்பதாகும். ஆனால் மாயையான சூழ்நிலையில் அல்லது வாழ்வின் கட்டுண்ட நிலையில் பந்தப்பட்ட ஆத்மா மாயையின் தொண்டை தேடிச் செல்கிறான். பந்தப்பட்ட ஆத்மா அவனது நிரந்தரமற்ற உடலுக்கும் மனைவி மக்களை போன்ற உடல் சம்பந்தம் உள்ளவர்களுக்கும் தொண்டு செய்வதுடன் உடலையும் உடலோடு சம்பந்தப்பட்டவையான வீடு, நிலம், செல்வம், சமூகம் மற்றும் தேசம் ஆகியவற்றை காப்பாற்றுவதற்கு தேவையாக உள்ள பொருட்களின் சேவையிலும் ஈடுபட்டுள்ளான். ஆனால் அத்தகைய சேவைகள் அனைத்தும் மாயையானவை என்பதை அவன் அறியவில்லை. ஏற்கனவே நாம் பலமுறை விவாதித்திருப்பதை போல் இந்த ஜட உலகம் காணல் நீரை போலுள்ள ஒரு பொய்த் தோற்றமாகும். பாலைவனத்தில் நீர் இருப்பதை போன்ற பொய்த் தோற்றம் காணப்படுகிறது. அறிவற்ற மிருகங்கள் அத்தகைய பொய்த் தோற்றத்தினால் கவரப்பட்டு அந்த பாலைவனத்து நீரை கண்டு அதன் பின்னால் ஓடுகின்றன. ஆனால் பாலைவனத்தில் நீர் இல்லை என்பதால் எங்குமே நீர் இல்லை என்று ஒருவன் முடிவு செய்து விடக்கூடாது. நிச்சயமாக நீர் உண்டு என்பதை அறிவுள்ளவர்கள் அறிவர். கடல்களிலும் சமுத்திரங்களிலும் நீர் இருக்கிறது. ஆனால் அத்தகைய பரந்த நீர்த்தேக்கங்கள் பாலைவனத்திலிருந்து மிக மிக தூரத்தில் இருக்கின்றன. எனவே ஒருவன் கடல்களும் சமுத்திரங்களும் உள்ள பகுதிகளில் நீரை தேட வேண்டும், பாலைவனத்தில் அல்ல. அளவற்ற அறிவு மற்றும் முடிவற்ற ஆனந்தம் ஆகியவற்றை கொண்ட நித்திய வாழ்வில் உண்மையான இன்பத்தை நம்மில் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சாராம்சத்தை பற்றிய அறிவற்ற மூடர்கள் நிஜ வாழ்வை மாயையில் தேடி அலைகின்றனர். இந்த ஜட உடல் நித்தியமாக நீடித்திருக்காது. மேலும் மனைவி, மக்கள், சமூகம் மற்றும் தேசம் போன்ற இந்த நிரந்தரமற்ற உடலோடு சம்பந்தம் உள்ளவை அனைத்தும் உடல் மாற்றமடையும் பொழுது மாறிவிடுகின்றன. இது பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய்
ஆகியவற்றின் தொடர்ச்சி அல்லது சம்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. வாழ்வின் இப்பிரச்சனைகளுக்கும் எல்லாம் ஒரு விடையை கண்டுபிடிக்க நாம் விரும்புகிறோம். ஆனால் அதற்குரிய வழி நமக்கு தெரியவில்லை. வாழ்வின் இன்பத் துன்பங்களாகிய பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவற்றின் தொடர்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர விருப்பமுள்ள எவரும் பிறரை அல்லாது பரமபுருஷரை வழிபடும் முறையை பின்பற்ற வேண்டுமென்று இங்கு அறிவுறுத்தப்படுகின்றனர். பகவத்கீதையிலும் 18.65 இது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எப்படியாவது நம் பந்தப்பட்ட வாழ்வை நாம் முடித்துக் கொள்ள விரும்பினால் பகவானின் பின்ன பகுதிகளான ஜீவராசிகளிடம் அவருக்குள்ள இயற்கையான அன்பினால் அனைவரின் இதயத்திலும் வீற்றிருப்பவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். தாயின் மடியில் உள்ள குழந்தை இயற்கையாகவே தாயிடம் பற்று கொண்டுள்ளது. தாயும் குழந்தையிடம் பற்று கொண்டுள்ளாள். ஆனால் குழந்தை வளர்ந்து சூழ்நிலைகளுக்கு அடிமையாகும் பொழுது தாயிடம் அதற்கு இருந்த பற்று மறைந்து விடுகிறது. வளர்ந்துவிட்ட குழந்தையிடமிருந்து ஏதேனும் சேவையை தாய் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறாள். இவை அனைத்தையும் குழந்தை மறந்துவிட்டாலும் தாய் அவளுடைய குழந்தையிடம் மாறாத அன்பு கொண்டிருக்கிறாள். அதே போலவே நாம் எல்லோரும் பகவானின் பின்ன பகுதிகளாக இருப்பதால் பகவான் எப்பொழுதும் நம்மீது கருணை கொண்டவராக இருப்பதுடன் அவரது ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்காக எப்பொழுதும் அவரும் முயன்று வருகிறார். ஆனால் கட்டுண்ட ஆத்மாக்களான நாம் அவரை பற்றி அக்கறை கொள்ளாமல் மாயையான உடல் சம்பந்தங்களின் பின்னால் ஓடித் திரிகிறோம். எனவே நாம் உலகின் எல்லா மாயைகளிலிருந்தும் விடுவித்துக் கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்ய முயற்சிப்பதன் மூலமாக அவருடன் மீண்டும் இணையும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். உண்மையில் சேயை தாயை தேடுவது போல் நாம் பகவானை ஆசையுடன் தேடிக்கொண்டிருக்கிறோம். முழுமுதற் கடவுளை தேடி நாம் வேறெங்கும் செல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் நம் இதயத்திலேயே அவர் இருக்கிறார். கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகள் போன்ற வழிபாட்டுக்குரிய இடங்களுக்கு நாம் போகக்கூடாது என்பதை இது வலியுறுத்தவில்லை. பகவான் எங்கும் பரவி இருப்பவர் என்பதால் இத்தகைய வழிபாட்டுக்குரிய இடங்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார். சாதாரண மனிதனுக்கு இப்புண்ணிய ஸ்தலங்கள் பகவானின் விஞ்ஞானத்தை கற்பதற்குரிய மையங்களாக உள்ளன. ஆலயங்கள் செயலற்றவை ஆகும் பொழுது மக்கள் அத்தகைய இடங்களில் சிரத்தை அற்றவர்களாகி படிப்படியாக இறை உணர்வற்றவர்கள் ஆகின்றனர். இதன் விளைவு இறைவனற்ற நாகரிகமாகும். நரகம் போன்ற இத்தகைய நாகரிகம் செயற்கையான முறையில் வாழ்வில் பந்தங்களை அதிகரித்து கொண்டு போகிறது. இதனால் வாழ்வில் அனைவருக்கும் சகிக்க முடியாதாக ஆகிவிடுகிறது. கடவுளற்ற நாகரிகத்தின் முட்டாள் தலைவர்கள் உலகில் அமைதியையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்த பல்வேறு திட்டங்களை திட்ட முயல்கின்றனர். பகவானற்ற நாகரிகத்தின் இந்த ஒழுங்கற்ற போக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வர சிறிதளவேனும் நாம் விரும்பினால் ஸ்ரீமத் பாகவதத்தை போன்ற வேத நூல்களின் நியமங்களை நாம் பின்பற்றுவதுடன் ஜடலாபத்தில் ஈர்ப்பற்றவரான ஸ்ரீ சுகதேவ கோசாமியை போன்ற ஒருவரின் உபதேசங்களை பின்பற்றுவது அவசியமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ 18.61 என்ன ஸ்லோகம்? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷார்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு பகவான் சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? யந்திரம்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு இயந்திரம், ஒரு மெஷின். அப்போ நேற்று நம்ம பார்த்தோம், நாம இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு இயந்திரம் மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கு? ஒரு இயந்திரம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இந்த ஆத்மா உட்கார்ந்துருக்கு. இந்த உடலுக்குள்ள இந்த ஆத்மா இருக்கு. அதனால இந்த இயந்திரம் இயங்குது. அதே சமயத்துல பகவானும் இந்த உடலுக்குள்ள இருக்கார். பகவானும் இந்த உடல்ல இருக்கார். ஆத்மாவான நாமளும் இருக்கோம். பகவான் கிருஷ்ணனும் பரமாத்மாவா இந்த உடலுக்குள்ளேயே இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷார்ஜுன திஷ்டதி யந்திர பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு சொல்றார். இந்த இயந்திரம் மாயையால படைக்கப்பட்ட ஒரு பரிசு. ஏன் இது மாயையால படைக்கப்பட்ட பரிசுன்னு சொல்லப்படுது? மாயைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லாததை இருக்கிறதா நினைக்கிறது மாயை. இல்லாத ஒண்ண இருக்கிறதா நினைக்கிறது மாயை. அதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு இந்த பொருளுரையில. என்ன உதாரணம் கொடுத்திருக்காரு? காணல் நீர். பாலைவனத்துல இருக்கிற நீர். காணல் நீர். காணல் நீர். காணல் நீர்.
ஸோ காணல் நீர் அது, ஆனா உண்மையான நீர்னு ஒண்ணு இருக்கு. உண்மையான நீர் இருக்கிற அனுபவத்தினால தான் அதை பார்க்கும்போது அது நமக்கு தண்ணி மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ நிஜமாவே தண்ணின்னு ஒன்று நம்ம பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த காணல் நீரை பார்த்து இது நீர் அப்படின்னு நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம்ல. அப்போ உண்மையான உடல் ஒண்ணு இருக்கு நமக்கு. கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இல்ல மாதாஜி, கிளியரா இருக்கு மாதாஜி. தெளிவா புரியுது மாதாஜி. புரியுது இல்லையா? ஸோ உண்மையான ஒரு பொருள் இப்போ தண்ணிலாம் விட்டுருவோம். இட்லின்னு ஒண்ணு இருக்கு. இட்லி நமக்கு தெரியும் தானே, இட்லி நமக்கு அனுபவம் இருக்கு தானே, இட்லியை நம்ம பார்த்துருக்கோம் தானே. அப்போ இட்லி மாதிரியே ஒரு பஞ்சு எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்தா இட்லி மாதிரியே இருக்கே, அப்போ அது இட்லி கிடையாதுன்னு தெரியும். ஆனா இட்லி மாதிரி இருக்குன்னு எதுக்கு நினைக்கிறோம்? நமக்கு இட்லி தெரியும். அது மாதிரி உண்மையான அந்த அனுபவம் நமக்கு இருக்கு. அதனால இந்த ஜட வாழ்க்கையை நம்ம என்ன நினைக்கிறோம்? உண்மைன்னு நினைக்கிறோம். ஆனா இது நிரந்தரம் இல்லாதது. ஸோ அதனால பாகவதம் கிளாஸ் இந்த 5 மணி முடிஞ்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நீ மாயை, நீ மாயை, நீ மாயை அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்களை இவங்க தான் சாஸ்வதம் அப்படின்னு நினைக்கிறது மாயை. நம்ம குடும்பம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கணும்? இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, கணவன், மனைவி, குழந்தைங்க, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, எல்லா உறவு முறைகளும் நம்ம சுத்தி இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் தான் இதுக்கு மையமா இருக்கார். கிருஷ்ணர் மையமா இருக்கார். அவரை வச்சு எனக்கு இந்த உறவுகள் எல்லாம் அவர் ஏற்படுத்தி இருக்கார். என்னுடைய கர்ம வினை பொறுத்து இந்த உறவுகள் எல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் பக்கத்து வீட்டுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த குழந்தை ஏன் வீட்டுல பிறக்கல அப்படின்னா, அந்த கர்மம் எனக்கு இல்லை. அந்த குழந்தை அந்த வீட்டுல தான் பிறக்கணும்னு இருக்கு. எனக்கு மக்கு பிள்ளை தான் பிறக்கணும்னு இருக்கு. மக்கு பிள்ளை வந்து பிறந்திருக்கு. இதை என்ன பண்ண முடியாது, நம்ம மாற்ற முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வை கொடுக்கணும்னு நினைப்போம். எல்லாரையும் பகவானோட தொடர்பு படுத்தணும். அந்த பொறுப்பை பகவான் என்கிட்ட கொடுத்துருக்கார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம கிருஷ்ண உணர்வை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ். ஒரு சில பேருக்கு பிரசாதம் கொடுத்தா பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு புக்கு கொடுத்தா பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு டைரக்டா இந்தாங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்து அவங்கள ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல வைக்கலாம். பல முறைகள் இருக்கு. ஒரு சில பேரை எங்கேயாவது ஜாயின் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கிளாஸ் நடக்குது, அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன முறை நம்மளால அவங்களோட கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம அவங்கள கனெக்ட் பண்ணலாம். இல்லை ஷேர் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு இது மாதிரி ஒரு கேட்டேன் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும், பகவானுக்கும் அவங்களுக்கும் நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது முழுமை அடையும். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்ன கிடையாது, மாயை கிடையாது. எல்லாரும் கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம். அதான் இங்க பிரபுபா சொல்றார், அந்த அனுபவம் நமக்கு இருக்கு, ஆன்மீகமான அனுபவம் நமக்கு ஏற்கனவே இருக்கு. அதைத்தான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதை பொய்யான இடத்துல தேடுறோம். இல்லாத இடத்துல நம்ம போய் அதை தேடிட்டு இருக்கோம். பணத்தினால எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, பெரிய பதவினால சந்தோஷம் கிடைக்குமா, புகழடைஞ்சா சந்தோஷம் கிடைக்குமா, அப்படிலாம் நம்ம தேடுறோம். இது எதுவுமே நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காது. தற்காலிகமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அது இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பா கிடைக்கும். தற்காலிகமா ஒரு சந்தோஷம் நமக்கு அதுல கிடைக்கும். ஆனா நித்தியமான சந்தோஷம் எங்க கிடைக்கும், பகவானுடைய தொடர்புல தான் கிடைக்கும். அதுக்கு அழகா பிரபுபா ஒரு உதாரணம் கொடுக்குறார். அம்மா மடியில இருக்கிற குழந்தைய உதாரணம் கொடுக்குறார் இல்லையா? குழந்தை வளர்ந்து என்ன பண்ணுது, பிரிஞ்சு போயிடுது. சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் அம்மா 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 நம்மளே சுத்தி வர்ற குழந்தை, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அம்மா அம்மா நீ கொஞ்ச நேரம் இரு, எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அம்மா தான் குழந்தைய தேடி போக வேண்டி இருக்கு. நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, நேரத்துக்கு பண்ணியா, நம்ம தான் ஃபோன் பண்ணி கேட்கணும், நேரத்துக்கு சாப்பிட்டியா, என்ன பண்ண அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றார், நமக்காக எல்லாரையும் அனுப்பி வைக்கிறார், ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறார், சாஸ்திரத்தை கொடுக்குறார், அவரே வர்றார், எல்லாம் பண்ணி பார்க்குறார். அப்படி நம்ம என்ன பண்றோம், முரண்டு பிடிச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன், பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எப்போ ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன ஆகும், நமக்கும் பகவானுக்கும் இந்த நேரடியான தொடர்பு கிடைக்கும். ஸோ பிரபுபாடைய பொருளுரையை பார்த்தீங்க அப்படின்னாக்க, பிரபுபாதர் எந்த மதத்துக்கோ எந்த ஒரு வழிபாட்டு முறைக்கோ எதிரி கிடையாது. இது நான் இந்து மதத்தை தான் நான் பரப்ப வந்திருக்கேன், மற்றவங்கள்லாம் அதெல்லாம் அந்த கடவுள்லாம் கிடையாது அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் பிரபுபாதர் என்ன சொல்றார், பகவான் ஒருத்தர் தான், நீ என்ன பெயர்ல வேணா வழிபட்டுக்கோ. அழகா ஒரு உதாரணம் சொல்வார் பிரபுபாதர். சூரியன் ஒரே வஸ்து தான், சூரியன்கிறது ஒரே பொருள் தான்.
ஆனா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து சன் அப்படின்னு சொல்லலாம், ஹிந்தியில ஒருத்தர் சூரஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லாரும் எதைத்தான் குறிக்கிறாங்க? சூரியனை தான் குறிக்கிறாங்க. அந்த மாதிரி கடவுள் ஒருத்தர் தான். ஆனா நீங்க பல பேர்னு சொல்றீங்க. ஆனா கடவுளை பத்தின முழு டீட்டெயில் எங்ககிட்ட இருக்கு, வந்து நீங்க வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற. அதனால கோவிலுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, நீ எங்க போனாலும் சரி, கடவுள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான். ஆனா அவங்க ஒரு ஒரு நிலையில இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? ஒவ்வொரு மதங்களுடைய நிலைக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? பறவை ஒவ்வொரு இதுல பறக்கிறது. No, 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 no. என்ன உதாரணம் பார்த்தோம்? ஓகே, மறந்து போயாச்சு. ஸோ நம்ம சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பிஹெச்டி. நம்ம சாஸ்திரம் என்ன? பிஹெச்டி. பகவத்கீதை பாகவதெல்லாம் பிஹெச்டி. மற்றதெல்லாம் என்னது? எல்கேஜி யூகேஜியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு தெரியாது, அவர்களுடைய லோகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, 7-14 லோகங்களுடைய அந்த விளக்கங்கள் தெரியாது, கர்மானா என்னன்னு தெரியாது, மறுபிறவி என்னன்னு தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? பேசிக் லெவல்ல தான் இருக்காங்க. பார்த்தோமா இல்லையா? ஒவ்வொருத்தர் எல்கேஜியில், ஒருத்தர் எல்கேஜி ஒரு 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 மதம் எல்கேஜியில் இருக்கு, ஒரு மதம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி யூகேஜியில் இருக்கு. அப்படிதான் இருக்காங்க அவங்கெல்லாம். ஆனா அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு? ரொம்ப ஜோரா நடக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கோம். நமக்குள்ள வந்து ஏகப்பட்ட தினம் தினம் ஒரு புது கடவுள்கள் உருவாகி மக்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. உண்மையான சாஸ்திரங்களான பாகவதத்தையும் பகவத்கீதையும் விட்டுட்டு வேற எது பின்னாடியும் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஸ்லோகம் பாருங்க. கஸ்தாம் த்வனாத்ருத்ய பரானுசிந்தாம் ருதே பசூன் அசதீம் நாம குர்யாத் பஷ்யஞ்சனம் பதிதம் வைதரண்யாம் ஸ்வகர்மஜான் பரிதாபன் ஜுஷானம். தங்களின் சுய கர்ம பலன்களை ஏற்படுத்தி கொண்டதன் விளைவாக துன்பக்கடலில் விழுந்துவிட்ட பாமர மக்களை கண்ட பிறகும் இத்தகைய உன்னத சிந்தனையை அலட்சியம் செய்துவிட்டு நிலையற்றவையான பெயர்களை மட்டும் ஏற்கக்கூடியவர்கள் பௌதிக வாழ்வில் மூழ்கிவிட்ட பௌதிகவாதிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஸோ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்து மக்கள் கஷ்டப்படுறத பார்த்தாலும் நம்ம பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பக்தர்கள் வந்து பல பல யுக்திகளை வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. இந்த 18 days கோர்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. பட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பெரிய லெவலில் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு யோசனை 18 நாள்ல பகவத்கீதை அப்படின்னா மக்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்து சரி நம்மளும் பகவத்கீதையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அப்போ என்ன பண்ணுறாங்க, அட்வான்ஸ் கோர்ஸ் அது இதுன்னு போட்டு எப்படியாவது மக்களை கவர்ந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து சாஸ்திரங்களை படிக்க வைக்கணும், புரிய வைக்கணும், சாண்டிங் பண்ண வைக்கணும். இதுதான் நோக்கம், வேற எதுவும் நோக்கம் வந்து கிடையாது. அது இப்போ பக்தர்களுக்கு இது ஒன்று தான் குறிக்கோள், எல்லாருக்கும் பகவானை பற்றி சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய கர்ம பலன்கள்ல அவங்கவுங்க என்ன பண்றாங்க, வைதரணி அப்படின்னா அங்கே துன்பக்கடல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரகிருஷ்ண மாதாஜி, நமஸ்காரம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுடைய ஷிலபிரபாக்கு ஜெய். முழுமுதற் கடவுளை விட்டு தேவர்களிடம் பற்று கொண்டுள்ளவர்கள் தங்களை மேய்ப்பவன் கசாப்பு கூடத்தை நோக்கி தங்களை அழைத்து சென்றாலும் அவனை பின்தொடர்ந்து செல்லும் மிருகங்களை போன்றவர்கள் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷரின் உபதேசத்தை அலட்சியப்படுத்துவதன் மூலம் தாங்கள் எவ்வாறு தப்பான வழியில் அழைத்து செல்லப்படுகிறோம் என்பதை மிருகங்களைப் போலவே பௌதிகவாதிகளும் அறியாமல் இருக்கின்றனர். சிந்திக்காமல் யாராலும் வாழ முடியாது. சோம்பி இருக்கும் மனம் பிசாசின் தொழிற்சாலை என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் சரியான வழியில் சிந்திக்க முடியாதவன் ஏதேனும் ஒன்றை பற்றி சிந்திக்கத்தான் வேண்டும். அது அழிவை கொண்டு வருவதாகவும் இருக்கக்கூடும். சில சாதாரண தேவர்களை வழிபடுவதை பகவத்கீதை 7.20 கண்டனம் செய்தாலும் உலகாயத வாதிகள் இதைத்தான் செய்து வருகின்றனர். ஜட லாபங்களால் கவரப்பட்டுள்ளவன் மாயையானதும் நிரந்தரமற்றதுமான சில குறிப்பிட்ட நன்மைகளுக்காக சம்பந்தப்பட்ட தேவதைகளிடம் வேண்டுகிறான். ஞான ஒளி பெற்ற ஆன்மீகி இத்தகைய பொய்யான பொருட்களால் கவரப்படுவதில்லை. எனவே பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய பரமனின் வெவ்வேறு நிலைகளின் தெய்வீக சிந்தனையில் அவர் எப்பொழுதும் ஆழ்ந்தவராக இருக்கிறார். முழுமுதற் கடவுளின் விராட் ரூபத்தில் மனதை பதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதை போல் பிரம்மத்தின் அருவமான சிந்தனையை விட ஒருபடி உயர்ந்ததாக இருக்கும் பரமாத்மாவை பற்றி ஒருவன் சிந்திக்க வேண்டும் என்று முந்தைய பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கிடையில் ஜீவராசிகள் பிறவி எடுக்கின்றன.
பாவிகளை பல்வேறு விதங்களில் தண்டிப்பவன் யமராஜனின் தண்டனைகளுக்கு ஆளாகிய பின் பாவி ஒருவனுக்கு அவனுக்கு கடந்த கால செயலுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உயிரினத்திற்கிடையில் பிறவி அளிக்கப்படுகிறது. அவர்களில் சிலர் சொர்க்கத்திலும் சிலர் நரகத்திலும் இருக்கின்றனர். அவர்களில் சிலர் பிராமணர்களாகவும் சிலர் கருமிகளாகவும் உள்ளனர். ஆனால் இந்த ஜட உலகில் ஒருவரும் சந்தோஷமாக இல்லை. அவரவர் கர்மங்களுக்கு ஏற்ப அவர்கள் அனைவரும் முதல் தர, இரண்டாம் தர அல்லது மூன்றாம் தர கவிதைகளாக இருந்து துன்பத்தை அனுபவிக்கின்றனர். ஜீவராசிகளுக்குடைய துன்பங்களின் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் நடுநிலையாகவே இருக்கிறார். ஆனால் அவரது திருவடிகளை சரணாகதி அடைபவனுக்கு அவர் முறையான பாதுகாப்பு வழங்கி அத்தகைய ஒரு ஜீவராசியை தம்முடைய உன்னத உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவத்கீதை 7வது அத்தியாயத்துல தேவர்களை வழிபடுறவங்களை பத்தி பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார். அவங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. ஏன்னா தேவர்கள் யாரு அப்படின்னாக்க பகவானால சக்தி அளிக்கப்பட்ட நிர்வாகிகள். இந்த பிரபஞ்ச நிர்வாகத்துக்காக பகவான் பல்வேறு தேவர்களை படைச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் சக்தியை கொடுத்துருக்காரு. அவங்க அல்டிமேட் கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குற வரங்களும் தற்காலிகமானது தான். தேவர்கள் கொடுக்குற வரங்கள் கூட தற்காலிகமானது தான். ஏன்னா பிரபஞ்சம் அழியும் போது அவங்களும் அழியத்தான் போறாங்க. ஸோ அதனால அவங்க நிரந்தரமான வரத்தை கொடுக்க முடியாது. இதுக்கு நமக்கு உதாரணம் யாரு அப்படின்னா ஹிரண்யகசிப்பு. ஹிரண்யகசிப்பு யாரை வழிபட்டார்? ரொம்ப பெரிய தவம் செஞ்சார் இல்லையா? யாரை வழிபட்டார் ஹிரண்யகசிப்பு? பிரம்மாவை வழிபட்டார். ஹிரண்யகசிப்பு தவம் பண்ண மாதிரிலாம் நம்மளால தவம் பண்ண முடியாது. அப்படி நின்று பண்ண தவத்துல உடம்புல இருக்கிற சதையெல்லாமே என்ன தின்னு போச்சு? கரையான் தின்னுடுச்சு. வெறுமை அவர் அந்த மூச்சு காட்டுற மட்டும் அந்த எலும்புக்குள்ள அவர் என்ன பண்ண வைக்கிறார்? சுழல வைக்கிறார். அப்பேற்பட்ட யோகி யாரு? ஹிரண்யகசிப்பு. அப்போ அந்த மாதிரி தவம் பாட்டை கூட பிரம்மா அவர்கிட்ட கேட்கும்போது சாகா வரம் வேணும்னு கேட்கும்போது பிரம்மா என்ன சொல்றார்? அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கே அந்த சக்தி கிடையாது. என்னோட 100 வயசு முடியும் போது நானும் என்ன பண்ணணும்? இந்த தேகத்தை விட்டு தான் ஆகணும். அதனால வேற ஏதாவது கேளு அப்படிங்கிறார். என்கிட்ட 100 ரூபாய் இருந்தா தானே நீங்க 100 ரூபாய் கேட்டா கொடுக்க முடியும் இல்லையா? என்கிட்டே 10 ரூபாய் வச்சுக்கிட்டு யாராவது என்கிட்ட 100 ரூபாய் கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி பிரம்மா சொல்றாரு எனக்கு அந்த வரமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஹிரண்யகசிப்பு பலவிதமா யோசிச்சு இப்படி சாகக்கூடாது, அப்படி சாகக்கூடாது அப்படிலாம் யோசிச்சு வரம் கேட்கிறார். அது நம்ம 7வது காண்டத்துல ரொம்ப விரிவா பார்க்கலாம். பிரகலாதருக்கும் நரசிம்மருடைய லீலை நம்ம அங்க படிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச லீலை தான். அப்போ தேவர்களை வழிபடுறவங்க அத்தனை புத்திசாலிகள் கிடையாது. அவங்க கொடுக்குற வரங்களும் நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது இந்த பிறவி அப்படிங்கிறது எப்படி நமக்கு ஏற்படுது? நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி, நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி யமராஜனுடைய அந்த கோர்ட்ல போய் நம்ம விசாரிக்கப்பட்டு சொர்க்கமோ நரகமோ அனுபவிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிறவியை இங்க அடைகிறோம். அது என்ன பிறவியாவனா இருக்கலாம். அடிக்கடி பக்தர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்காரு ஆனா நாயா பிறக்கணும் அப்படின்னாக்க தெரு நாயா பிறக்காம வீட்டு நாயா பிறந்துக்கலாம். அப்போ அதுக்கு நிறைய குளிப்பாட்டி அதுக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்து நல்லா வச்சிருப்பாங்க. ஆனா நாய் தான். என் பிரபா சொல்ற, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில இருந்தாலும் சரி, செகண்ட் கிளாஸ் ஜெயில இருந்தாலும் சரி, தேர்ட் கிளாஸ் ஜெயில இருந்தாலும் சரி, ஜெயில் தான் இல்லையா? ஒருத்தர் எனக்கு பாருங்க என் கைக்கு நல்ல தங்கத்துல காப்பு போட்டு வச்சிருக்காங்க, பூட்டி வச்சிருக்காங்க. பெருமையா? என்ன பண்ணி வச்சிருக்காங்க? விலங்கு தானே போட்டு வச்சிருக்காங்க. தங்கத்துல போட்டா என்ன, வெளியில போட்டா என்ன, இரும்புல போட்டா என்ன, விலங்கு தான் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது ஒரு சிறைச்சாலை. இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது ஒரு சிறைச்சாலை. பயந்துக்காதீங்க, இது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. துர்க்கம் அப்படின்னா சிறைச்சாலைன்னு அர்த்தம். இந்த ஜட உலகத்துடைய நிர்வாகி தான் துர்கை. அதனால்தான் அவங்க பேரு துர்கை அப்படின்னு பேரு. இந்த துர்க்கத்தை நிர்வகிக்கிறாங்க. அவங்க தான் வார்டன். இந்த ஜெயிலுக்கு வார்டன் அவங்க தான். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னென்ன பண்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வைஷ்ணவி, பகவானுடைய தங்கை. அப்போ அவங்களுடைய வேலை என்ன? யார் ஒழுங்கா பக்தி பண்றாங்க, யார் பக்தி பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டெஸ்டினேஷன் கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் வார்டன். கேச்சித் ஸ்வதேகாந்தர் ஹிருதயபாகாச்சே பிரதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சரதாங்க சங்க கதாதரம் தாரணயா ஸ்மரந்தி. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம்.
இந்த ஸ்லோகத்துல நம்ம இதயத்துல பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிற வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உடலுக்குள் இதய பிரதேசத்தில் வாழ்பவரும் 8 அங்குல அளவு மட்டுமே உள்ளவரும் 4 கைகளுடன் முறையே தாமரை, சக்கரம், சங்கு மற்றும் கதை ஆகியவற்றை ஏந்தியவருமான முழுமுதற் கடவுளை மற்றவர்கள் உணர்கின்றனர். முதல் ஸ்லோகத்துல யார் உணர முடியாது அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல யார் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்றார். நம்ம யாருக்காவது தெரிஞ்சிருக்கா நம்ம இதயத்துல பகவான் இந்த மாதிரி 8 அங்குல உயரத்துல 4 கரங்களோட அழகா ஒரு தாமரை மலர்ல நம்ம கைகள்ல சங்கு, சக்கரம், கதா, பத்மம் எல்லாம் ஏந்தி நிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருந்தா நம்ம ரஜினி படம்லாம் பார்த்துருப்போமா? நினைச்சு பாருங்க. எவன் உனக்கோ ரசிகர் ஆயிருப்போமா? இதெல்லாம் நமக்கு தெரியல. தெரியாததுனால நம்ம நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறோம்னு நினைச்சிட்டு பாவ காரியங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு நடிகரை குறிப்பிட்டு சொல்லலை, இந்த மாதிரி எத்தனையோ பாவ காரியங்களை நம்ம செஞ்சிருக்கோம். அதனால பாகவதம் படிக்க 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 நம்ம இதயம் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாகும். நம்ம என்னென்ன களங்கங்கள்லாம் நமக்குள்ள இருந்ததோ அதையெல்லாம் தூய்மையாகி நம்ம ஒரு நல்ல பக்தி வாழ்க்கையை வாழலாம். கனிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எங்கும் பரவியுள்ளவரான முழுமுதற் கடவுள் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் பரமாத்மாவாக வாழ்கிறார். இதயவாசியாக உள்ள பரமாத்மாவின் அளவு மோதிர விரலிலிருந்து கட்டை விரலின் நுனிபாகம் வரை ஏறக்குறைய 8 அங்குலம் வரை விரிவடைய கூடும் என்று மதிப்பிடப்படுகிறது. வலது புற கீழ் கரத்திலிருந்து துவங்கி மேல் சென்று இடப்புறம் கீழ்கரம் வரை உள்ளவையான முறை தாமரை, சக்கரம், சங்கு மற்றும் கதை ஆகியவற்றை தமது 4 கரங்களில் ஏந்தியிருப்பவரும் இப்பதத்தில் விவரிக்கப்பட்டு உள்ளவருமான பகவான் ஜனார்தனன் அல்லது பொது ஜனங்களை அடக்கி ஆள்பவரான பகவானின் விரிவாக்கம் என்று அழைக்கப்படுகிறார். சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகிய சின்னங்களை வெவ்வேறு கரங்களில் மாற்றி பிடித்திருக்கும் பகவானின் பல்வேறு உருவங்கள் உள்ளன. அவர்கள் புருஷோத்தமன், அச்சுதன், நரசிம்மர், திரிவிக்ரமர், ரிஷிகேசவர், மாதவர், அனிருத்தர், பிரத்யும்னர், சங்கர்ஷனர், ஸ்ரீதரர், வாசுதேவர், தாமோதரர், ஜனார்தனர், நாராயணர், ஹரி, பத்மநாபர், வாமனர், மதுசூதனர், கோவிந்தன், கிருஷ்ணர், விஷ்ணுமூர்த்தி, அதோஷஜர் மற்றும் உபேந்திரர் என்று பல்வேறு வகைகளில் அறியப்படுகின்றனர். இதயவாசியாக உள்ள முழுமுதற் கடவுளின் இந்த 24 உருவங்களும் கிரக அமைப்பின் பல்வேறு பகுதிகளில் வழிபடப்படுகின்றனர். பரவியோமம் என்று அழைக்கப்படும் ஆன்மீக வெளியிலுள்ள வெவ்வேறு வைகுண்ட லோகங்களில் பகவான் வேறுபட்ட அவதாரங்களாக எழுந்தருளி இருக்கிறார். பகவானுக்கு எண்ணற்ற உருவங்கள் உள்ளன. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட உலகம் ஆன்மீக வெளியில் இருக்கிறது. இந்த ஜடவெளி ஆன்மீக வெளியிலுள்ள ஒரு சிறு பகுதி மட்டுமே ஆகும். பகவான் ஜட உலகில் உள்ள எந்த ஆண் உருவத்துடனும் ஒப்பிடப்பட முடியாத புருஷராக அல்லது ஆண் அனுபவிப்பாளராக இருக்கிறார். ஆனால் அத்தகைய உருவங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று வேறுபாடற்றவையும் நித்திய இளமையும் கொண்டவையும் ஆகும். கீழே விளக்கப்பட்டுள்ளதை போல் பகவான் 4 கரங்களும் இளமையும் கொண்ட சுந்தர புருஷராக விளங்குகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாராவது உங்ககிட்ட நான் தான் கடவுள்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இந்த பேஜ்ல பாருங்க, பகவான் இதயவாசியா பரமாத்மாவா எப்படி இருக்கார் அப்படின்னு இந்த புஸ்தகத்துல வரைஞ்சிருக்காங்க. அழகா பிரபுபாதர் சொல்ல சொல்ல பக்தர்கள் அதை வரைஞ்சிருக்காங்க. இப்படித்தான் கிருஷ்ணன் நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்கார். ஸோ அந்த பரமாத்மா இருக்கிற இதயத்தை, அந்த உடலை நாம எப்படி பாதுகாக்கணும்? ஒரு கோவில் மாதிரி பாதுகாக்கணும். பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டு இந்த உடலை பராமரிக்கணும். பகவானுடைய நாமத்தை சொல்லி திலகமிட்டுக்கணும். கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணுவே நமக அப்படின்னு 12 திலகங்களை நாம இட்டுக்கணும். டெய்லி காலம்பரை குளிச்சுட்டு தான் மற்ற காரியங்களை செய்யணும். அதே மாதிரி மலம் கழிச்சா திரும்ப குளிக்கணும். உடலை தூய்மையா பராமரிக்கணும். நல்ல துவைத்த ஆடைகளை, சுத்தமான ஆடைகளை அணியணும். பகவானுடைய நாமத்தை எப்பவும் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தவறுகளே செய்ய மாட்டோம், பாவமே செய்ய மாட்டோம்.
யாரையாவது நம்ம வந்து தெரியாம ஏதாவது பேசிட்டா கூட அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வருத்தப்படுவோம், தப்பா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரும். இல்லைன்னா சாதிப்போம், நான் செய்ததுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எப்பவுமே சாதிக்கிற அந்த மனப்பான்மை உங்களுக்குலாம் இருக்கோ இல்லையோ தெரியாது, எனக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம திருந்துறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு வாய்ப்பு. இதெல்லாம் உணரணும், பகவான் எனக்குள்ள இருக்கார், பரமாத்மாவா உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். எவ்வளவு அழகான வர்ணனைகள் இல்லையா? இன்னும் போக போக அவருடைய வர்ணனைகளை நாம பார்க்கலாம். ஸோ இதை இன்னும் விரிவா 11வது காண்டத்துல இந்த 4 கரங்கள்ல எப்படி மாத்தி மாத்தி வச்சிருக்காரோ அதை பொறுத்து அவருக்கு பல்வேறு திருநாமங்கள் இருக்கு. இந்த அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா வலது கையோட கீழே இருக்கிற அந்த கை இப்படி கீழே தொங்க விட்டுருக்கிற கையில தாமரை வச்சிருக்கார், மேல் கையில சங்கு வச்சிருக்கார், சக்கரம் வச்சிருக்கார், அப்புறம் கதை இந்த சங்கு 2 இந்த பக்கம் வச்சிருக்கார், இடது கையில வச்சிருக்கார். அதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வைகுண்ட லோகங்கள் அப்படிங்கிறது எப்படி நீங்க உங்க வீட்டுல தனியா இருக்கீங்க, நான் இங்க எங்க வீட்டுல இருக்கேன், அந்த மாதிரி பகவானுக்கும் வைகுண்ட லோகத்துல பல்வேறு கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துல ஒவ்வொரு வடிவத்துல பகவான் வந்து அந்தந்த கிரகங்கள்ல இருக்கார். வைகுண்ட லோகம் அப்படிங்கிறது ஒரே இடம் கிடையாது, ஒரே இடம், ஆனா பல்வேறு கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள்ல பகவான் பல்வேறு ரூபங்கள்ல இருக்கார் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ பிரம்ம சம்ஹிதையில பிரம்மா தான் சொல்றார், அத்வைத்தம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம் அப்படின்னு சொல்றார். அனந்த ரூபம்னா எண்ணற்ற உருவங்கள்ல இருக்கார், ஆனா அவர் ஒத்தர் தான், அவர் ஒத்தர் தான், ஆனா எண்ணற்ற உருவங்கள்ல பகவான் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த நபர் ஒரு புருஷராக, அவர் தான் அனுபவிப்பவர். புருஷ அப்படின்னா அனுபவிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உருவங்கள் ஒண்ணுக்கொண்ணு வேறுபாடு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே விதமான சக்திகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் எப்படி இருக்காரா, சுந்தர புருஷராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுந்தர புருஷர் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கார். அவர் வயசாகிறது கிடையாது, அவருக்கு பல்லு விழுகிறது கிடையாது, தலைமுடி வெள்ளையாகிறது கிடையாது, அவருக்கு டை போடணும்னு அவசியம் கிடையாது, மேக்கப் போடணும்னு அவசியம் கிடையாது. அவர் நேச்சுரலாவே எப்படி இருக்கார், ரொம்ப அழகா இருக்கார். பிரசன்ன வக்ரம் நலினாய தேசனம் கடம்ப கிஞ்சல் கபிஷங்கவாசசம் லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம் ஸ்புரன் மகாரத்ன கிரீத குண்டலம். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? கலைவாணி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருள் மொழிபெயர்ப்பு. அவரது வாய் அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது, அவரது கண்கள் தாமரை இதழ்களைப் போல் விரிந்துள்ளன, மேலும் கடம்ப மலரைப் போல் மஞ்சள் நிறமாக உள்ள அவரது ஆடைகள் விலையுயர்ந்த இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவருடைய ஆபரணங்கள் அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டு இரத்தினங்களால் இழைக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரகாசமான தலைப்பாகையையும் குண்டலங்களையும் அவர் அணிந்துள்ளார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எந்த பியூட்டி பார்லருக்கும் போல அவருக்கு அந்த மாதிரி செயற்கையான விஷயங்கள்லாம் தேவையில்லை. பகவானுக்கு இந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு அங்க லட்சக்கணக்கான லக்ஷ்மிகள் இருக்காங்க. லட்சக்கணக்கான லக்ஷ்மிகள் பகவானுக்கு அற்புதமான முறையில அங்க அவருக்கு சேவை செய்யறாங்க. உன்னித்ர ஹிருத பங்கஜ கர்ணிகாலயே யோகேஸ்வர ஸ்தாபித பாத பல்லவம் ஸ்ரீலக்ஷணம் கௌஸ்துப ரத்ன சுந்தரம் ரத்னகந்தரம் அம்லான லக்ஷ்மியா வனமாலயாச்சிதம். அவரது தாமரை பாதங்கள் சிறந்த யோகிகளின் தாமரை போன்ற இதயங்களின் மீது வைக்கப்பட்டுள்ளன. அழகிய கன்றுக்குட்டியின் உருவம் இழைக்கப்பட்ட கௌஸ்துப மாலை அவரது மார்பையும் மற்ற ரத்தினங்கள் அவரது தோள்களையும் அலங்கரிக்கின்றன. அவரது உடல் முழுவதும் மிகவும் பசுமையான மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஸோ அவருடைய ஜுவல்ல என்ன டிசைன் இருக்குன்னு கூட பாகவத்துல இருக்கு பாருங்க. சோ மெனி டீடைல்ஸ், மைன்யூட் டீடைல்ஸ். என்ன கௌஸ்துப மாலை என்ன டிசைன்ல பண்ணிருக்காரு? கன்றுக்குட்டியோட கண்ணுக்குட்டி கௌஸ்துப மாலை போட்டிருக்காரு அவர். ஸோ அடுத்த யாராவது நகைலாம் வாங்க போனீங்கன்னா, ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா இதை வேணா கேட்டு பாருங்க, கௌஸ்துப மாலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. நம்ம போட்டுக்க முடியாது, பகவான் போட்டிருக்க அழகான இவ்வளோ மைன்யூட் டீடைல்ஸ் நம்ம கிட்ட இருந்தும் மக்கள் இதையெல்லாம் படிச்சு ரசிக்காம, இவருடைய அழகை ரசிக்காம யார் யாரையோ கடவுள் நம்பி போய் ஏமாந்து போறவங்கள என்னன்னு சொல்றது, பாவம் தானே இல்லையா? சோ அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிடணும். ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகி நம்ம போய் என்ன பண்ணணும், இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். பகவானை பத்தி நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். வாங்க பாகவதம் படிக்க வாங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு வரணும்.
ஓகே, பொருளுரை பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, பிரணாம் சுவாமி. பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். முழுமுதற் கடவுளின் தெய்வீக உடலிலுள்ள ஆபரணங்கள், மலர்கள், துணிமணிகள் மற்றும் பிற அலங்காரங்கள் அனைத்தும் அவரது உடலுடன் ஒத்த தன்மை உடையவையாகும். அவற்றில் ஒன்று கூட ஜடப்பொருளால் ஆனதல்ல. இல்லையெனில் பகவானின் உடலை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு அவற்றிற்கு கிடைத்திருக்காது. இவ்வாறாக பரவ்யோமத்தில் உள்ள பலவகைப்பட்ட ஆன்மீக பொருட்களும் கூட பல வகையான ஜட பொருள்களிலிருந்து வேறுபட்டவையேயாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானுக்கும் அவருடைய பாரஃபின்ல அவருடைய உபகரணங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த ஜட உலகத்துல இப்போ நான் வந்து ஒரு தங்க நகை வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு உணர்வு கிடையாது. அதுக்கு அது ஒரு ஜட பொருள். ஆனா பகவானுடைய ஆபரணங்கள் அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் நபர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர்கள், உணர்வுடையவர்கள். அவங்கெல்லாம் பகவானுடைய சேவைக்காக காத்திருக்காங்க. என்னைக்கு பகவான் என்னைய வந்து சேவையில பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து காத்திருக்காங்க. அதனால பகவானோட தொடர்புடைய எல்லாத்தையுமே நம்ம எப்படி பார்க்கணும்? பகவான் மாதிரியே பார்க்கணும். ஸோ அவருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தட்டு, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கு, அப்புறம் சாமரம், பாகவதம் முக்கியமா எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நாங்கள் சில்ட்ரன் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும்போது அதுக்குன்னே ஒரு ஒரு லெசன் பேட்டர்ன் இருக்கு. கால் படக்கூடாது, தூக்கி எரியக்கூடாது, பகவானுடைய பொருள்களை இப்படி தூக்கி போடக்கூடாது. இப்போ நம்ம ஆர்த்தி பண்ணணும்னா கீழே ஒரு பாய் போட்டுட்டு அது மேலே நின்று சின்ன பாய் போட்டு அது மேலே நின்று நம்ம ஆர்த்தி பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த பாயை தூக்கி போடுறது, காலால் எட்டி புதைக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. கையால் எடுத்து அதை நம்ம ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். அது மாதிரி பகவானுக்கு தொடர்பான சில பேர் வந்து விக்கிரகம் வச்சிருக்கலாம். அவங்க வந்து இந்த விக்கிரகத்துக்கு அணிவிக்கிற ஆடைகள், அதுக்கப்புறம் விக்கிரகத்துக்கு போடுற நகைகள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? அழகாக ஒரு பெட்டியில் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வைக்காம பகவானுக்குன்னு தனியாக ஒரு அலமாரி ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ளே வச்சு எந்த அளவுக்கு நம்மளால அவர் ஒரு நபர், நான் பர்சனலாக அவருக்கு சேவை பண்ணுறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இது எதுவும் பகவானுக்கு தேவை கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய பியூரிஃபிகேஷனுக்காக நம்ம இதை வந்து பண்ணுறோம். ஸோ அவருடைய தட்டு, அவர் சாப்பிட்ற அந்த கிண்ணங்கள், நம்ம ஆஃபரிங் வைக்கிறோம்னா அந்த தட்டு, கிண்ணம், டம்ளர், இதெல்லாம் நம்ம எச்சில் பாத்திரங்கள் கழுவுற அதே ப்ரஷ்ஷை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்டு கழுவுற அதே பாத்திரங்களோட இதை கலந்து நம்ம கழுவக்கூடாது. அதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, கிச்சன் பாத்திரங்கள் தனியாக வச்சுக்கலாம், சாப்பிட்ற பாத்திரங்கள் தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்தில், இதெல்லாம் வந்து கேட்டு பயந்து போயிடாதீங்க. கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பக்தின்னு வரும்போது ரொம்ப இனிமையானது. ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் நிறைய சண்டை வரும். மாற்றி மாற்றி எடுத்துருவாங்க. தட்டை என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்ற தட்டை கொண்டு வந்து கிச்சனில் வச்சுருவாங்க, இல்லை கிச்சன் தட்டில் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன். சின்ன ஒரு பெயிண்டில் சாப்பிட்ற தட்டுக்கு மட்டும் ஒரு டாட் வச்சு விட்டுட்டேன். இது மட்டும்தான், இந்த தட்டு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணணும். மற்ற பிளேட்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கிச்சன் பிளேட்லாம் பிளைனாக இருக்கும். சாப்பிட்ற தட்டு மட்டும் டாட் வச்சு விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்க அதெல்லாம் வந்து பழகிட்டாங்க. ஓகே, இந்த தட்டு மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த தட்டு கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் சின்னதாக ஒரு கபோர்டு வச்சு அந்த கபோர்டில் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் அந்த கபோர்டில் வைக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது க்ளீனாக ஹைஜீனிக்காக நாமளும் இருக்கலாம். அதே சமயத்தில் பகவானுக்கும் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் நிவேதனம் செய்யலாம். இதில் ஆஃபரிங் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம எச்சில் பாத்திரம் எல்லாத்தையும் ஒன்றா கழுவுறது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம சமைக்கிற பாத்திரங்கள் தனியாக, நம்ம சாப்பிட்ற பாத்திரங்கள் தனியாக, அதை மெயின்டைன் பண்ணாலே ஓரளவுக்கு வீட்டில் வந்து என்ன ஆகிடும்? ஹைஜீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அற்புதமான இன்னைக்கு வந்து மாயாப்பூரில் கௌர பூர்ணிமா ஃபெஸ்டிவல் இனாகுரேஷன், இன்னைக்கு வந்து ஃப்ளாக் ஹோஸ்டிங், அதாவது கொடியேற்றம் நடந்தது. ரொம்ப அற்புதமான முறையில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாயாப்பூர் வந்து களை கட்டி விட்டது. கௌர பூர்ணிமாக்கு இனிமே எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பரிக்கிரமா இருக்கு. இதில் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி நாளையிலேருந்து நம்ம வகுப்புகளை தொடர போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய சேவைகள் இருக்குது. பரிக்கிரமா போனால் எத்தனை மணிக்கு திரும்பி வருவேன் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அதனால பார்க்கலாம்.
கேட்டு பார்க்குறேன். எப்படி பண்ண முடியும்னு தெரிஞ்சு நம்ம வந்து அதை எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 10 நாள் லீவ் விடும்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விட எங்களுக்கும் வேண்டாம். சேர்ந்து வேண்டிக்கோங்க. இங்க இங்க இருக்கிற மாதிரி எங்களுக்கும் சேர்ந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்களாலாம் பார்க்கவே முடியாது. நீங்க அங்கேயே இருக்கீங்க. இப்போ எங்களுக்கும் சேர்த்து அந்த மாதிரி இருக்கும்போது இங்க அதுதான் கொடுத்து வச்சோம் மாதாஜி. ப்ரிஃபரன்ஸ். மாதாஜி ப்ரிஃபரன்ஸ் பரிக்கிரமான்றது நிறைய கிலோமீட்டர்ஸ் தானே மாதாஜி? ஒரு நாளைக்கு ஒரு அளவு இருக்கும் மாதாஜி. ஒரு இடத்துக்கு சரி. போக அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்காது. பிரஜமண்டல் பரிக்கிரமா தான் ரொம்ப தூரம். ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் நடக்கணும். நவதிப்பண்டல் பரிக்கிரமா அவ்வளவு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த டோட்டலில் போய்க்கணும்னா போய்க்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நடந்து தான் போகணும்னு ஒன்றும் ரொம்ப கட்டாயமும் கிடையாது. பட் நல்லா இருக்கும். பரிக்கிரமாங்கிறது ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். எல்லா இடத்துக்கும் போய் சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் நடந்த இடத்துக்கெல்லாம் போய் அங்கேயே உட்கார்ந்து அந்த லீலைகளை கேட்கறது, அதுவும் மிகப்பெரிய சன்னியாசிகள் அந்த மாதிரி மூத்த பக்தர்கள்ட்டேருந்து அந்த லீலைகளை கேட்கும்போது கண்டிப்பா நம்ம இந்த உலகத்திலே இல்லை, நாம ஆன்மீக உலகத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். இந்த பரிக்கிரமாங்கிறது நம்ம ஒரு வருஷமும் இங்க நவதீப தாமத்துக்கு வரணும் அப்படிங்கிறது பிரபுபாதுடைய ஏற்பாடு. உலகம் முழுக்க இருக்கிற பக்தர்கள் இங்க வந்து அவங்க ஆன்மீக வாழ்வுக்கு ஒரு சார்ஜ் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளிநாடுகளுக்கு போய் திரும்ப அவங்க வந்து எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ மாயைக்கு எதிராக போராடணும் அப்படின்னா நமக்கு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தி எங்கே கிடைக்குது அப்படின்னா இந்த நவதீபத்தில் மாயாப்பூரில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம். நாளையிலேருந்து முயற்சி பண்ணுவோம். கிளாஸ் இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் வந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன். சரியா? இந்த குரூப் தேங்க்யூ மாதாஜி. 10 நாள் லீவ் விட்டா எல்லாரும் கலைஞ்செல்லாம் போயிடாதீங்க. 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிக்கும் போது திரும்ப அதே மாதிரி எல்லாரும் ஜாயின் பண்ணணும். அதுதான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் 10 டேஸ்ல நாங்க ரிவிஷனுக்கு தயாராயிடுறோம் மாதாஜி. இன்னும் முன்னேறணும்னு சொல்லி கோமலர் மாதாஜி அந்த ரிவிஷன் சொல்லிருக்கீங்கல்ல, அதுக்கு தயாராயிடுறோம் மாதாஜி. அந்த 10 ஓகே, டேஸ். அதுவும் கூட நல்ல ஐடியா தான். நாலு சாப்டருக்கு எழுதியிருக்கோம் மாதாஜி. நோட்ஸ் இன்னும் எழுதணும் மாதாஜி. ஓகே ஓகே, சூப்பர் மாதாஜி. ஓகே, நோட்ஸ் அந்த யூடியூப்ல பார்த்து எடுத்துக்கிறதா மாதாஜி நோட்ஸ்? இல்ல மாதாஜி, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளான் பண்ணோம். 19 ஓகே சாப்டர்ஸ். ஓகே அந்த 19 சாப்டர்ஸ் ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொருத்தர் அதை வந்து ஷார்ட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. பட் அதுக்கு டைம் எடுக்கும், ப்ரிப்பரேஷன் டைம் கொஞ்சம் எடுக்கும். சுபமலர் மாதாஜி அந்த மாதிரி ஐடியா சொல்றாங்க. நாங்க அதுக்கெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறோம் இந்த டைம். அது நீங்க தான் மாதாஜி சொல்லணும். 10 டேஸ் கேப் இருந்தா we are planning. நான் மோஸ்ட்லி கேப் விடுற மாதிரி இல்ல. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல கேப் வேண்டாம் மாதாஜி, நாங்களும் வேண்டிக்க நாங்க விட்டா நாங்க சார்ஜ் போயிடும் மாதாஜி. மட்டும் சொல்லுங்க மாதாஜி. சார்ஜ் எங்க சார்ஜ் போயிடும் மாதாஜி. அதனால கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் டைம் அலோவ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல எங்கேயோ இருப்போம், எல்லா இடத்துலயும் லேப்டாப் தூக்கிட்டு போக முடியாது, அங்க வச்சு பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து ரெக்கார்டிங்கும் பண்றோம். போன்ல படிக்க போறோம்னா அது ஒரு மாதிரி, ரெக்கார்டிங்கும் பண்றோம் அப்படின்னா பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாத்தியமாகுதோ எல்லா விதத்திலையும் நான் கண்டினியூ பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். ஓகே மாதாஜி. Thank you all. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. நாங்க வந்து பூரி ஜெகநாத் கிளம்புறோம் நாளான்னைக்கு. நாளன்னைக்கா? ஹரி ஹரி ஆமா. மாயக்கு வரீங்களா? சூப்பர். பூரி இந்த வருஷம் பூரி. ஓ, பூரிக்கும் மாயப்பூருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு நைட் தான் வந்துருங்க. அது நாங்க இதுதான். அவங்க பிளான் பண்ணபடிதானே மாதாஜி நாங்களும் சென்னை இஸ்கான் வழியா போறோம். ஓகே ஓகே ஓகே. ஜெய் ஜெகநாத், ஜெய் பலதே, ஜெய் சுபத்ரா, ஜெய் சுதர்ஷன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி ஹரே இருக்கா? கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ உங்க மாதாஜி. ஆசீர்வாதம் வேணும், அதுக்குதான் கேட்டேன். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மாதாஜி மாதாஜி. இந்த 4-5 இதுல வந்து அவரோட ஆபரணத்தை பத்தி மட்டும்தான் சொல்றாருல மாதாஜி. அவர் என்னென்ன இருக்கு நம்ம ஆமா, இதுல இருக்கா அந்த மாதிரி மட்டும்தான், வர்ணனை மட்டும்தான் இல்ல வர்ணனை மாதாஜி ம், பகவானை பத்தி. ம். இதே மாதாஜி பரமாத்மாவுடைய வர்ணனை இது. மாதாஜி மாதாஜி ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. கேட்கல மாதாஜி. மாதாஜி நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிங்க மாதாஜி. ம், அதனால பிரசாதம் வந்து ஃபுல்லா பண்ண முடியறது இல்ல. வெங்காயம் போடாம பண்ணணும்னா எல்லாம் சண்டைக்கு போடுறாங்க. ஆமா. அதனால நான் வெறும் சாதம் தயிர் மட்டும்தான் வச்சுட்டு அதை வந்து அது கூட கலந்து வச்சிருங்க மாதாஜி. சூப்பர் சூப்பர். மிச்சது எல்லாமே வெங்காயம் இதெல்லாம் போட்டுதான் நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க மாதாஜி. எனக்கு தனியா எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ம். அதனால இந்த இல்ல மாதிரி நீங்க நீங்க கொஞ்ச சொல்லும் நாள் போது எனக்கு ரொம்ப இல்ல குற்ற நீங்க உணர்வா இருக்கு. இல்ல நீங்க கொஞ்ச நாள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பகவான்கிட்ட ப்ரே மட்டும் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா சூழ்நிலைகள் மாறும்.
கொஞ்சம் சரி கொஞ்சமா அந்த மாதாஜி. அது சூழ்நிலை உண்மை மாதாஜி, அது உங்களோட உண்மை பொறுமை, மாதாஜி. எனக்கு உங்களோட ஏதாச்சும் நான் பொறுமை ஒண்டிதான். பிரேயர் இந்த ரெண்டும் வந்து கண்டிப்பா வந்து மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் மாதாஜி. சரி மாதாஜி, ரொம்ப கவலையப்படாதீங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நீங்க மாதாஜி. சாண்டிங் பண்ணுங்க. இப்போ நீங்க ஆஃபர் பண்றீங்கல்ல, இதை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன உங்களால ம் ஆஃபர் பண்ண முடியுமோ அதை நீங்க ஆஃபர் பண்றீங்கல்ல, தட் இஸ் த குட். ம் அந்த அந்த ஒரு ம். எஃபர்ட்டை நீங்க வந்து எப்பவுமே விட்டுறாதீங்க. அதே மாதிரி இட்லி சரி. எல்லாம் வெங்காயம் போட மாட்டோம்ல நம்ம. ஆமா ஆமா அப்போ ஆமா. அந்த மாதிரி என்னென்ன நம்ம வெங்காயம் போடாம செய்யறோமோ அதெல்லாம் மோஸ்ட்லி ம் வந்து ஆஃபர் பண்ணுங்க மாதாஜி. சரி மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. எங்க வீட்லயும் அப்படிதான். நாங்க ஆனியன் கார்லிக் விடணும்னு முடிவு பண்ணதும் இப்ப வந்து எடுக்கிறதே இல்ல மாதாஜி. என்னோட பேபி கூட வந்து சுத்தமா இப்ப நான் ஏதாவது பண்ணணும்னா கூட வேண்டாமா, நீங்க வேண்டாம், இப்ப வாங்குறதே இல்ல மேடம். வெரி ரொம்ப என்ன சொல்றது, விருந்தாவனம் போயிட்டு வந்தோம் மாதாஜி. விருந்தாவனம் போயிட்டு வந்ததுல இருந்து ஆனியன் கார்லிக் எடுக்கிறது இல்ல மாதாஜி. சூப்பர் சூப்பர் மாதாஜி. ஆனா ஆஃபர் யூஸ்வலா பண்ணி விரத சாப்பிடுங்க. நாட்கள்ல எடுக்க மாட்டோம், இப்ப கம்ப்ளீட்டாவே எடுக்கிறது இல்ல மாதாஜி. ஆனா இப்போ இதுவும் நல்லா தான் இருக்கு, இந்த ஃபுட்டும் டேஸ்டா தான் இருக்கு. இந்த ஃபுட்டும் டேஸ்டா தான் இருக்குல்ல, இந்த ஃபுட்டு தான் டேஸ்டா இருக்கு. கரெக்ட் தான், பிரசாதம் பிரசாதம் அது எப்ப கரெக்ட் பிரசாதமா தான், கன்வெர்ட் கரெக்ட் தான். ஆகுதோ அதோட டேஸ்டே தனிதான் மாதாஜி. கண்டிப்பா. ஆமா. இப்ப இதுவே பழகிடுது. வெளி ஃபுட் இப்ப சேரவே மாட்டேங்கிறது. சாப்பிட்டாவும் கொமட்டுறது, என்னவோ பண்றது. இப்ப வெளியில அந்த சாப்பிடவே ஸ்மெல்லே இப்ப பிடிக்கிறது. பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஸ்மெல் வந்தாலே அது வந்து ஆமா. ஒரு ஸ்மெல் வருது இல்ல அப்படிங்கிற மைண்டே போல மாதாஜி. எது வந்து பார்த்தாலும் ஆத்துல எல்லாம் இருந்தாலும் அது சாப்பிடணும்னு ஒரு இன்டிமேஷன் இல்ல. பகவானுக்கு பண்ணா மட்டும்தான் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்ததுனால நமக்கு எது பார்த்தாலுமே ஒரு ஆசையும் இல்ல மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மாதாஜி கிருஷ்ணா. இந்த வர்ணனையை வந்து பிரேயர்ஸா வச்சு பாடலாமா மாதாஜி பகவான் முன்னாடி? பாடலாம் மாதாஜி. இல்ல பிரேயர் கிடையாது, அவரோட குளோரிஃபிகேஷன் பாடலாம். குளோரிஃபை பண்ற மாதிரி பாடலாம். பாடலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி, இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து பலபத்ர பிரபுனாலதான் கிடைச்சது. கண்டிப்பா. அவர் தமிழ் கீதால முதல்ல 2021 ஜாயின் பண்ண பார்த்துக்கோங்க. ஆஹா. அதுல இருந்து அவரோட இதுனாலதான் கிடைச்சது. இதை என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த விசுவாசம் இருக்கணும். யார் நமக்கு பக்தியை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ பேசும்போது அந்த சொல்றேன், அளவுக்கு நீ இல்லைன்னா நான் பகவானோட கிருஷ்ண தேவி பக்திக்குள்ள வந்திருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு அந்த அவர் கேட்டிருக்க வந்து மாதாஜி, கிருஷ்ண நீங்க கிளாஸ் பக்தின்றதை எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு தெரியாது. மாதாஜி. 2 பேர் சேர்ந்து நன்றி பேசும்போது மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. உண்மையிலே என்ன அப்படின்னாக்கா யார் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க மேல நம்ம எந்த அளவுக்கு அட்டாச்சா இருக்கோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணன் நம்ம மேல பிரியமா இருப்பார். அந்த விசுவாசம் நமக்கு வந்து எப்பவுமே இருக்கணும். எந்த உயர்ந்த எங்களுடைய குரு மகாராஜே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அவர் முதல்ல இஸ்கானுக்கு வந்தோன்னா யார் அவருக்கு சேவை கொடுத்தா, ஒவ்வொரு லட்சத்தையும் சொல்லுவார். ஒரு லட்சத்துல மட்டும் கூட ஒவ்வொரு லட்சத்தையும் சொல்லுவார். அந்த டிவோட்டி தான் என்னை வந்து ஆணி அடிக்கிற சேவையை கொடுத்தார் ரத யாத்திராக்கு. நான் முதல்ல பண்ண சேவை ஆணி அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அந்த நான் இப்போ பெரிய குருவாயிட்டேன், நான் பெரிய ஸ்தானத்துக்கு போயிட்டேன், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் என்னைக்குமே வந்து பக்தர்கள் வந்து அதை வெளிப்படுத்துறதே கிடையாது. நமக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். எந்த அளவுக்கு ஹம்பிளா இருக்கணும், எந்த அளவுக்கு மூத்த பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தேங்க்யூ மாதாஜி. எனக்கு அலமேலு மாதாஜி தான் டிரான்ஸ்ஃபர் இது கொடுத்தாங்க மாதாஜி லிங்க். ஆஹா. எனக்கு தெரியாது. ஏதோ பேசும்போது அவங்க எனக்கு அம்சாங்க மாதாஜி. அந்த கமிட்டி தலைதான் இருக்கேன் நானு. பாலபத்ர பிரபுலாம் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கேன் மாதாஜி. தேங்க்யூ ஆல். எண்டு கொடுத்துருங்கம்மா நம்ம. Thank you, Mataji. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே ராம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எந்த